ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு மாக்காப்பா எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தார்னே தெரியல. அதாவது ஏற்கனவே அதாவது இவங்களை தனியாக விட்டுருந்தாவே ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க பொழுது பேசி இவரை உள்ளே வர வச்சு செம்ம மொக்கையாக போயிட்டுருக்கு. ஜாக்லின் கூட பேசிகிட்டு இருந்தார், அப்புறம் ரயான் கூட லாஸ்ட்டாக இப்போ பேசினார். அப்பா எப்போயா இது முடியுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, ஜாக்லின் யதார்த்தமாக நார்மலாக ஒரு ஜாலியாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏங்க இந்த மாதிரி பைசா வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை கொடுத்துருவீங்களா? அங்கே யாருக்குன்னா ஃப்ரெண்ட்ஷிப்காக எது வேணாலும் பண்ணுவீங்கன்னு சொல்கிறீங்களே, இதை கொடுத்துருவீங்க கேட்கும்போது முதல் கொடுத்துருவோன்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் கொடுக்க மாட்டேன், ஏன்னா ரயானும் சௌந்தர்யம் ரொம்ப பணக்காரங்க, உங்கள் க்ரீமே வந்துட்டு 4000 5000 சொல்கிறாங்க அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களும் சிரித்தாங்க, வெளியே வந்துட்டாங்க. இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி ஆர்ஜி ஆனந்தினா பெருசாக்குறாங்க. நீ பண்ணு தப்பு, இது வெளியே பெரியதாக போயிடும், நீ இப்படி தான் நினச்சிட்டு இருக்க, வெளியே எப்படி போகுது தெரியுமா, அப்படி இப்படி பயமுறுத்துறாங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. என்ன அவங்க அப்படி சொல்லிட்டாங்க? சம்மந்தப்பட்டவங்க கம்மன் இருக்காங்க, இவங்க எதுக்கு ஊதி பெருசாக்குறாங்க? இவங்களும் சும்மா இல்லாமல் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி போய் ஸ்ட்ரெயிட்டாக சௌந்தர்யக்கிட்டையும் ரயான்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. திரும்ப வந்துட்டு வராங்க. அப்புறம் அன்ஷிதா வராங்க. அன்ஷிதா போய் இவங்க போய் கேட்கலாமா அன்ஷிதா கிட்ட? ஏற்கனவே அன்ஷிதா செம்மகாலில் இருக்காங்க. காலையில் ஃபேட்மேன்கிட்டே சொல்லியிருப்பாங்க, என்னை வச்சு செய்கிறாங்க வெளியில், நான் இவளை நடிகைன்னு சொன்னதுக்கு என்னை வச்சு செய்கிறாங்க. அதாவது அன்ஷிதாக்கு எப்படின்னா, இந்த அம்மாவை வந்துட்டு இவங்க பண்ண வேலைக்கு யாராவது திட்டாங்கன்னா, அதாவது ஜாக்லினோட ஃபேன்ஸோ இல்லை முத்துக்குமார் ஃபேன்ஸோ அதாவது ஜாக்லினோட ஃபேன்ஸோ இல்லை முத்துக்குமார் ஃபேன்ஸோ வந்துட்டு திட்டாங்கன்னா, உடனே இந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஜாக்லினோட பிஆர், முத்துக்குமாரோட பிஆர், அவங்க தான் என்னை திட்டாங்க. அப்போ பேசுகிறவங்க, அதாவது இந்த அம்மா இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அதை அவங்களோட ஃபேனாக யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா பிஆர்ன்றுவாங்க. என்னடா இது கூத்தாக இருக்குது, ரொம்ப டூ மச்சாக இருக்குல்ல. அதை அடுத்தவங்களை வாயை அடைக்க வைக்கிறது. இப்போ இவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஜாக்லின் போய் கேட்குறாங்க, அது ஓகேவா நான் பேசுறதுன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, கழுவி ஊற்றுறாங்க. நீ அப்படி பண்ணக்கூடாது, நீ இவ்வளோ பேச்சு பேசுறியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே சொல்கிறாங்க. உன்னோட பிஆர் என்னை வெளியில் எப்படி வச்சு செஞ்சாங்க தெரியுமான்னு இவங்க ஷாக் ஆகிறாங்க. இது பிஆரா? என்னடி சொல்கிறேன்? ஆமாம், உனக்கு தெரியுதோ தெரியலையா, உனக்கு பிஆர் வெளியே இருக்குன்றாங்க. என்ன ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உன்னை நான் நடிகைன்னு சொன்னதுக்கு என்னை வச்சு எப்படி செஞ்சாங்க தெரியுமா, முதல்ல இந்த மாதிரி பண்ணாத அப்படி இப்படின்றாங்க. இவங்க ஏன்டா இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறோமோன்ற மாதிரி போச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஜாக்லின் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசிட்டாங்க, சௌந்தர்யாகிட்டையும் ரயான்கிட்டையும். அப்புறம் என்ன இதுக்காக இவங்ககிட்ட கேட்குறாங்க. இவங்களே எப்படான்னு காத்துட்ருக்காங்க. இவங்களும் சுனிதாவும் தேவையில்லாத இது. ஆனால் நல்லா வாங்க கட்டிக்கிட்டாங்க, பாவமாக இருந்துச்சு. அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கும் இப்போ ஜாக்லினுக்கும் பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அன்ஷிதா சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே ஜாக்லினுக்கு பிஆர் இருக்கா இல்லையா? அதே மாதிரி அன்ஷிதா சொல்கிறது உண்மையாக பொய்யா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.